சார் ஒரு பிளேனு 30,000 அடியில் போயிருக்கு சார். திடீர்னு கேப்டன் ஸ்பீக்கர்ல அலறான், ஓ மை காட், ஓ மை காட்னா எல்லாம் பயந்துட்டான், கத்துறான், பயந்து கத்துறான், எல்லாம் பயந்துட்டான். அதை ஒரு மெட்ராஸ்காரன் மட்டும் தான் தைரியமா உள்ள போனான். காக்பிட் தரலாம் பார்த்தா பைலட் எல்லாம் தாங்கிறான். பைலட் கிட்ட ஏன் கத்துனேன், ஓ சாரி நான் மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். என்னாச்சுண்ணா, ஒன்னில காபி குடிச்சேன், சிந்திச்சு பேண்ட் எல்லாம் நஞ்சிச்சுண்ணா. இவன் சொன்னான், வெளில வந்து பாத்தியா எல்லார் பேட்டும் நஞ்சிச்சு. ஒரு 20 நாளைக்கு முன்னால சவுத்துல ஒரு ஊருக்கு போனேன், ஊர் பேர் சொல்ல மாட்டேன், கிராமம். பேச ஆரம்பிக்கும் போது ஏதாவது போடுவாங்கன்னு நினைச்சேன், ஒன்றும் போடல. துண்டாவது போடுவானுங்கன்னு நினைச்சேன், போடல. பேசி முடிச்ச உடனே போடுவாங்கன்னு நினைச்சேன், போடல. அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்ல வந்து, யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன்னாரு. ஏதோ கேஷ் கோல்டு கொடுப்பாரு போல நினைச்சேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாலை ஒன்று போட்டாருங்க, இது கருங்காலி மாலை, இதை போடுங்க எங்கேயோ போயிடுவீங்க சொல்லிட்டு காது கிட்ட கேட்கிறாரு. மைக் இருக்குது, எல்லாருக்கும் கேட்டுது. குளிக்கும் போது கூட கழட்டாதீங்கன்னாரு சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை 10 நிமிஷம் பேசி கட்சியில் என்னாச்சு தெரியுமா, ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஊர்ல இருந்து 8 மணிக்கு மேல ட்ரெயின் கிடையாது. அங்கிருந்து பஸ் பிடிச்சி மாட்டுத்தாவணி வந்து, மாட்டுத்தாவணிலேருந்து பஸ் பிடிச்சி திருச்சிக்கு வந்து, திருச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து, விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன். நான் காலையில் 7 மணிக்கு வர வேண்டியவன், 11:30 மணிக்கு வந்தேன். அவ்வளோ கோவம் எனக்கு. எல்லாம் இந்த கருங்காலி மாலை. நம்ப மாட்டீங்க, அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாருங்க, சார் மாலை எங்கேயோ போயிடுவீங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துக்கிறேன், குளிக்கும் போது கூட அவுக்காதீங்கன்னாரு. பல்ல வளகலையா, எப்பவுமே ஊருக்கு போனா ரொம்ப பறக்க போயிடாதீங்க, ஒரு அரை முன்னால போங்க, அதான் நல்லது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷன்ல பிளாட்பாரம் தப்பி பிளாட்பாரம் ஓடுவான். நான் எப்பவுமே அரை முன்னால போயிடுவேன், எந்த ஊருக்கு போறதா இருந்தாலும் ட்ரெயின்ல. இது என்னோட கொள்கை. அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிட்டேன். ஊர்ல இருந்து சென்னைக்கு வரேன், அரை முன்னால ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். போயிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போயின்னு இருக்கேன். ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் பேசினே திடீர்னு, சார் மோகன சுந்தரம், ஆமாம் வாங்க சார் வாங்க சார் உங்கள் ஃபேன் சார். நான் என்ன ரொம்ப பேசுனாரு. நல்லது சார். என்ன ட்ரெயின்னு தெரியாமல் ட்ரெயின் பேரை சொல்லிட்டேங்க. அதிருது இன்னும் அரவரு, வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னாரு. பிளாட்ஃபார்த்தில் என்ன ஆஃபீஸுன்னு நினச்சேன். பார்த்தா அவர் ரயில்வே போலீஸில் எஸ்ஐ. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு. அதாவது வாழ்க்கையில நான் கால் எடுத்தையே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கிற இடம் எது, போலீஸ் ஸ்டேஷன். உள்ள கூப்பிடுறாரு, வாங்க சார் வாங்க சார். உள்ள போன உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும் தெரியும், ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி, ஒரே ஒரு நீட்டு பெஞ்சுங்க. உள்ள போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இருங்க சார் நான் யூனிஃபார்ம் போட்டு வரேன், கவலையப்படாதீங்க சார், நீங்க நானும் ஏற வரையும் கண்டிப்பா ட்ரெயின் போகாது, ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ள போயிட்டாரு. பார்க்குறேன் பெஞ்சில் நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், கட்சி அந்த பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து காலாட்டினுக்கிறான், லுங்கி கட்டினுக்கிறான். அவன் என்னை பார்த்து சிரிச்சான், நான் அவனை பார்த்து சிரிச்சேன். அவன் என்ன கேட்டான், என்ன கேஸு அப்படின்னா. நான் அவனை கேட்டேன், உன்னு என்ன கேஸு என்ன, இல்லை தண்டவாளம் தான் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்கள் நான் பிளாட்ஃபாரத்தில் இருந்தேன் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அவன் சொன்னான், பிளாட்ஃபாரத்தில் நண்டா கூட பிடிக்கிறானுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, 4 கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு, சாரோட பேக் எடுத்துக்கோனாரு. ஒரு கான்ஸ்டபிள் பேக் எடுத்துக்கினாரு. ட்ரெயின் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ஜின் பக்கத்தில் இருக்கும், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கும். பிளாட்ஃபார்மில் அந்த வெளிச்சத்தில் நான் எஸ்ஐ 4 கான்ஸ்டபிள் நடந்து போகிறோம், எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம். அந்த அன்ரிசர்வ்டில் ஜன்னல் பக்கத்தில் ஒரு அம்மா சத்தமாக சொல்லுதுங்க, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. அது என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு நினச்சிச்சு. எங்கே எது பேசணும்னு தெரியாதுங்க. ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை பார்க்க போனால் நல்லா இருங்க வாழ்க வளமுடன் வந்துடணும். நம்ம ஆளுங்க போய் அவனை சாவடிச்சிடுவானுங்க. அதுவும் கடைசி நாள் காஞ்ச சாத்துக்குடி எடுத்து போயிட்டு, இந்த ஆஸ்பத்திரியா சேர்ந்த, ஏன் இங்கே கிட்னி எடுப்பானுங்களா மேடம், முடிஞ்சு போச்சு. அவன் வயிற்றுல கை வச்சவன் அத்தோடு முடிஞ்சான். நர்ஸு ஊசி குத்த வருது, சிவம் எங்க எது பேசுதுன்னு தெரியாது. இதெல்லாம் என்ன தெரியுமா, மனசு உள்ள மனித நேயம் இல்லாதவன். நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்களா, அந்த சொந்தக்காரெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா, இந்த சொந்தக்காரன், அந்த சொந்தக்காரன்லயே 60 வயசு மேல இருக்கிறவன், அவனெல்லாம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அவனுங்க வந்து இல்ல இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம், ஏன்னா உறவுக்காரன். சில பேர் கல்யாணத்துல வந்துட்டு உயிரெடுப்பானுங்க சார். 65 வயசு இருக்கும், நடு ஹாலில் உட்காந்துப்பான். ஒரு 18 வயசு பையன், நமக்குன்னு அடுத்த கல்யாணம் எப்போ நடக்கும்னு சுத்தினுக்கிறான். எங்க வா, திருப்பதி பையன் தானே நீ? ஆமா தாத்தா. உனக்கு 11 அரியர்ஸ் இருக்குன்னு உங்க அப்பா ஃபோன் பண்ணானேனா, அந்த பையன் அப்படியே டவுன் ஆயிடுவான். ஒரு பொண்ணு அழகா போயின்னு வருவான், இங்க வா கல்யாணி பொண்ணு தானே, ஆமா உனக்கு செவ்வாய் தோஷம் உங்க அம்மா சொன்னாலே. அதாவது எது பேசக்கூடாதோ அதை பேசுவான். வேலைக்கு போறியா, போற. ப்ரொமோஷன் வாங்கினியா, டை நீ தான் மாசமா ப்ரொமோஷன் வாங்கின. அவன் வேலைக்கு போறதே பெரிய விஷயம், அதை விட மாட்டான். கல்யாணம் ஆனவங்களை பார்த்து கேட்பான், சார் கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை வருஷம் ஆச்சு, 2 குழந்தை இல்லை, ஏன்
ஏன் எப்படா கேள்வி கேட்ப? குழந்தை இல்லை, அவ்வளோதான். சார், குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்துட்டு அதோடு மூடணும் வாய. ஏன்னா அதை சொல்கிறதுக்கே அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒரு மனிதனாக அதை யோசிக்கணும். சொல்ல மாட்டான். அப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன குழந்தை? பையனா? என்ன குழந்தை? பொண்ணா? என்னடா பிறக்கும்? ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தானே பிறக்கும். ஐயோ, இவங்க கிட்ட ரொம்ப கஷ்டங்க. எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கை தட்டிட்டீங்கன்னா நான் அதை வணக்கம்னு எடுத்துப்பேன். இங்கேருந்து பார்த்தாதான் தெரியும், கை தட்டும் போது அழகாக தெரியுறீங்க. ஆனால் இதுலேயே நிறைய பேர் தட்டலை. எனக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு. நீ பேசு, தட்டுறதா வாடான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம், எல்லாமே நீயே சொன்னால் எப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை. ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் எல்லா நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணேன். நம்முடைய அமைச்சருடைய நிகழ்ச்சி உடம்பு சரியில்லைனாலும் வீல் சேர் ஸ்ட்ரெச்சர்லையாவது வரணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா நிகழ்ச்சி நடத்துவது எப்படின்னு அவர் கோர்ஸே எடுக்கலாம். சார், ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க பிரமாதமாக நடத்துவாங்க, 2 நிகழ்ச்சி நடத்துகிறவங்க பிரமாதமாக நடத்துவாங்க. மாதம் ஃபுல்லாக நிகழ்ச்சி நடத்தினாலும் அதை சடங்கு மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மாநாடு மாதிரி நடத்துகிற ஒரே அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அவர்கள். இப்போ பாருங்கள், பேசுறதுக்கு முன்னாலேயே ஒரு பட்டு துணி, இன்னொரு துணி, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? ஒரு 20 நாளைக்கு முன்னால் சவுத்தில் ஒரு ஊருக்கு போனேன். ஊர் பேர் சொல்ல மாட்டேன், கிராமம். பேச ஆரம்பிக்கும் போது ஏதாவது போடுவாங்கன்னு நினச்சேன், ஒன்றும் போடல. துண்டாவது போடுவானுங்கன்னு நினச்சேன், போடல. பேசி முடிச்ச உடனே போடுவாங்கன்னு நினச்சேன், போடல. அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்கில் வந்து, யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன்னாரு. ஏதோ கேஷு கோல்டு கொடுப்பார் போல இருக்குதுன்னு நினச்சேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாலை ஒன்று போட்டாருங்க. இது கருங்காலி மாலை, இதை போடுங்க எங்கேயோ போயிடுவீங்க சொல்லிட்டு காது கிட்ட கேட்குறாரு. மைக் இருக்குது, எல்லாருக்கும் கேட்டுது. குளிக்கும்போது கூட கழட்டாதீங்கன்னாரு. சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை 10 நிமிஷம் பேசி கட்சியில் என்னாச்சு தெரியுமா? ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேங்க. அந்த ஊர்லேருந்து 8 மணிக்கு மேலே ட்ரெயின் கிடையாது. அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மாட்டுத்தாவணி வந்து, மாட்டுத்தாவணிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி திருச்சிக்கு வந்து, திருச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து, விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன். நான் காலையில் 7 மணிக்கு வர வேண்டியவேன், 11:30 மணிக்கு வந்தேன். அவ்வளோ கோவம் எனக்கு. எல்லாம் இந்த கருங்காலி மாலை. நம்ப மாட்டீங்க, அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாருங்க, சார் மாலை எங்கேயோ போயிடுவீங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துக்கிறேன், குளிக்கும்போது கூட அவுக்காதீங்கன்னாரு. பல்லே வளர்க்கலையா? குளிக்கும்போது நான் பல்லே வளர்க்கலை. எங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு எழிலரசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே குஷி ஆகிடுவோம். ஏன்னா இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லைங்க, தெரியும். இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் 20 பேருக்கு மேலே வர்றதில்லை. வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 60+ சீனியர் சிட்டிசன். மருமக தொல்லை தாங்காமல் வந்து உட்காந்துக்கிறது. உண்மையிலே பாதி பேருக்கு காது கேட்காது, அதனால் முன் வரிசையில் உட்காந்துப்பான். சில பேர் வருவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம், அவன் ஒன்று சொல்லுவான். ரொம்ப சிரிப்பாக வரும். சார், ஒரு மேடையில் நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே பேசும்போது உஷாராக கவனிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த முதல் வரிசையில் 4 பேர் இப்போ நம்மளுக்கு மாட்டினாங்க பாருங்கள், அவங்கள பார்த்தே பேசி நிற்பேன். ஏன்னா அவங்க நகர முடியாது, இங்கேருந்து பின்பக்கம் தெரியாது அவங்க இருக்காங்களா போனாங்களான்னு. முன் வருஷக்காரங்க நம்மக்கிட்ட மாட்டினாங்கன்னு அர்த்தம். அவங்களையே பார்த்து பேசியிருந்தேன். ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தேன், அந்த முதல் வரிசையில் இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அடாடா, இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான். டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, தமிழன் தானே, புட்சாலியில், டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, செல்ஃபோன் எடுத்துட்டாருங்க. 3/4 ஹவர் நான் பேசுகிற வரையும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரு. எனக்கு பேச்சு வரல. ஏன்னா பேசும்போது ஒருத்தர் முதல் வரிசையில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துருந்தா எப்படி பேச்சு வரும்? அப்புறம் முடிஞ்ச உடனே இறங்கின உடனே கேட்டேன் அவரை, செல்ஃபோன் உங்களுது தான், நான் முதல் வரிசையில் உட்காந்து நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் சார், கொஞ்சம் தனியாக போய். நான் சார்
என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? யூடியூப்பில் உங்கள் இது தான் சார் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு. யோ, நான் நேரில் பேசுகிறேன், அதை பார்க்காம யூடியூப்பில் பார்க்குறேன்னு. ஐயோ, அதை விட இன்னொன்று சொன்னார். ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார். அதனால் இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே குஷி ஆகிடுவோம். சில இடத்துல ரசிகர்கள் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்கள நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சவங்க பிரச்சனை இருக்குது. நான் எப்போமேங்க ஊருக்கெல்லாம் போனால் ரயில்வே உங்களுக்கு நல்லது சொல்கிறேன். எப்பவுமே ஊருக்கு போனால் ரொம்ப பறக்க போயிடாதீங்க. ஒரு அரை ஒரு முன்னால் போங்க, அதான் நல்லது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மை தப்பி பிளாட்ஃபார்ம் ஓடுவான். நான் எப்போவுமே அரை ஒரு முன்னால் போயிடுவேன், எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் ட்ரெயினில். இது என்னோடய கொள்கை. அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து சென்னைக்கு வரேன், அரவருக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போயின்னு இருக்கேன். ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் பேசினே திடீர்னு, சார் மூணு சுற்றுறோம். ஆமாம், வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், உங்கள் ஃபேன் சார். நான் என்ன ரொம்ப பேசுனாரு. நல்லது சார். என்ன ட்ரெயினுன்னாரு. தெரியாமல் ட்ரெயின் பேரை சொல்லிட்டேங்க. அதிருத இன்னும் அரவரு, வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னாரு. பிளாட்ஃபார்த்தில் என்ன ஆஃபீஸுன்னு நினச்சேன். பார்த்தா அவர் ரயில்வே போலீஸில் எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு. அதாவது வாழ்க்கையில் நான் கால் எடுத்தையே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கிற இடம் இது போலீஸ் ஸ்டேஷன். உள்ளே கூப்பிட்றாரு, வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு. உள்ளே போனால் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், ஒரே ஒரு நீட்டு பெஞ்சுங்க. உள்ளே போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இருங்க சார் நான் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன், கவலையே படாதீங்க சார், நீங்கள் நானும் ஏறுற வரையும் கண்டிப்பாக ட்ரெயின் போகாது, ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். பார்க்குறேன் பெஞ்சில் நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், கட்சி அந்த பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து காலாட்டினுக்கிறான், லுங்கி கட்டினுக்கிறான். அவன் என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். அவன் என்னை கேட்டான், என்ன கேஸு அப்படின்னா. நான் அவனை கேட்டேன், உன் என்ன கேஸு என்ன? இல்லை தண்டவாளம் தான் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்கள் நான் பிளாட்ஃபார்த்தில் இருந்தேன் பிடிச்சின்னு வந்துட்டேன். அவன் சொன்னான், பிளாட்ஃபார்த்தில் என்னண்டா கூட பிடிக்கிறானுங்க அப்படின்னு பேசினா இருந்தோம். எஸ்ஐ வந்துட்டார். எஸ்ஐ வந்து அவனை பார்த்து, டாய் இனிமேல் தண்டவாளம் போ. அவன் கிட்ட என்கிட்ட வந்து, சார் இந்த போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸ் சார், நீ கூட உண்மையை ஒத்துக்க அனுப்பிச்சிருவாங்கன்ட்டு போயிட்டான். அவர் நம்ம மேலே அன்புங்க. ஆனால் பிரச்சனை, அவர் என்ன பண்ணார், 4 கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு, சாரோட பேக் எடுத்துக்கோனாரு. ஒரு கான்ஸ்டபிள் பேக் எடுத்துக்கினாரு. ட்ரெயின் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல ஃபஸ்ட் கிளாஸ் வந்து என்ஜின் பக்கத்தில் இருக்கும், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கும். பிளாட்ஃபார்மில் அந்த வெளிச்சத்தில் நான் எஸ்ஐ 4 கான்ஸ்டபிள் வந்து போகிறோம், எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம். அந்த அன்ரிசர்வ்டில் ஜன்னல் பக்கத்தில் ஒரு அம்மா சத்தமாக சொல்லுதுங்க, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. அது என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்கன்னு நினச்சிச்சு. அது ஒரு பிரச்சனை வரும். இன்றைக்கி ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம அமைச்சர், மக்கள் முதல்வரின் மனிதநேய விழான்னு. ஒரு நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய சரியான பட்டம் மனிதநேயர் என்பதுதான். சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்காக பட்ஜெட்டில் பேசுதுன்றது வேற. நம்முடைய முதல்வர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன, அது இன்னும் சட்டமன்றத்துக்கே போல, ஆனால் அறிவிக்கிறார். என்ன தெரியுமா, ரொம்ப அற்புதமாக உள்ளாட்சியிலே நேரடியாக நம்முடைய மனிதநேயத்துக்குரிய உச்சகட்டம் அதுதான். அந்த மனிதர்களை உள்ளாட்சியிலே நியமனம் செய்வேன் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மையான மனிதநேயம், அதுதான் உண்மையான மனிதநேயம். சார் மனிதநேயத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல சார், அதான் பிரச்சனை. மனிதநேயம்னா என்ன, ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க.
இந்த கை எதற்கு? நம்ம என்ன சொல்கிறோம்? உண்ணுவதற்குன்றோம். ஆனால் இந்த கை உண்ணுவதற்கு மட்டுமல்ல, ஊட்டுவதற்கு என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனிதநேயம் மிக்கவன். அதுக்கு தானே நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னோம். நம்முடைய அமைச்சர் இந்த பட்ஜெட்டில் சொன்னார் பாருங்க, திருக்கோயிலே வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே இருக்கின்ற பேருந்துகள் எல்லாமே ஃப்ரீ. அதுதான் மனிதநேயத்தின் உச்சம். அந்த மனிதநேயத்தினுடைய உச்சமாக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். முதல்வர் நமக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க, முதல்வர் மாதிரி நம்மளால் உழைக்க முடியாது. ஆனால் முதல்வருக்கு நம்ம ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினச்சோம்னா ஓட்டு போடுறது வேற, அது நம்ம கடமை. முதல்வர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைக்கும் நாம் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செய்வோம் என்று நினைத்தீர்கள் என்றால் மனித நேயத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிற உண்மையான பிறந்த நாள் பரிசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய பேருக்கு அது இல்லைங்க, மன்னிச்சிருங்க. இல்லை, 3 நாளைக்கு முன்னாலங்க மயிலாப்பூரில் நின்றுட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குற 29C போயிடுச்சு அப்படின்னா, அதாவது 29C போயிடுச்சு. அது பதில், சரியான பதில். சிரிப்பு. அவன் ஏன் சிரிக்கிறான் தெரியுமா? மவனை உனக்கு இன்னொரு பஸ்ஸு வேணும்னா 45 நிமிஷம், அது 29C. அவ்வளோ நல்லவன். டைம் கேட்டால் சொல்ல மாட்டானுங்க. சார் டைம் என்ன? 1:08 முடிஞ்சு போச்சு. உனக்கு டைம் சொல்கிறதுக்கு தான் நான் வாட்சி கட்டிக்கிறேன்னா? ஏன்னா இவ்வளோ பெரிய வசனம் சொல்கிறதுக்கு நீ டைமே சொல்லி தொலைச்சிடலாமாடா? நம்மள எத்தனை பேருங்க மீந்து போய் நம்ம சாப்பிட முடியாததை வேலைக்காரிக்கு தரலான்னு முடிவு பண்ணுறோம். அப்படின்னா நம்மளுடைய நாக்கு வேறு, வேலைக்காரியுடைய நாக்கு வேறு. அப்படி தானே? நிறைய ஆஃபீஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா சார்? கிளர்க்கு உள்ளே வருவான் சார், பியூன் வந்து சார் வணக்கம் சார் வேணும், வணக்கம்னு திருப்பி சொல்ல மாட்டான். ஏன்னா இவர் கிளர்க்கு அப்படின்ட்டு உள்ளே போவார். அந்த தான் கிளர்க்கு உள்ளே போவான். மேனேஜரை பார்த்து குட் மார்னிங் சார்வான். மேனேஜர் ஏன்னா அவர் மேனேஜர். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பதில் மரியாதை தர்றது கூட மனித நேயம் கிடையாது. நமக்கு ஒன்றும் கிடையாதுங்க, எங்கே எது பேசணும்னு தெரியாதுங்க. ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை பார்க்க போனால் நல்லா இருங்க, வாழ்க வளமுடன் வந்துடணும். நம்ம ஆளுங்க போய் அவனை சாவடிச்சிடுவானுங்க. அதுவும் கடைசி நாள் காஞ்ச சாத்துக்குடி எடுத்து போயிட்டு, இந்த ஆஸ்பத்திரியா சேர்ந்த, ஏன் இங்கே கிட்னி எடுப்பானுங்களா? வேணாம், முடிஞ்சு போச்சு. அவன் வயிற்றில் கை வச்சவன் அத்தோடு முடிஞ்சான். நர்ஸு ஊசி குத்த வருது, சில எங்கே எது பேசுதுன்னு தெரியாது. இதெல்லாம் என்ன தெரியுமா? மனசு உள்ள மனித நேயம் இல்லாதவன். நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்களா? அந்த சொந்தக்காரெல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? இந்த சொந்தக்காரன், அந்த சொந்தக்காரன்லேயே 60 வயசு மேலே இருக்கிறவன், அவனெல்லாம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அவனுங்க வந்து இல்லை இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கலாம், ஏன்னா உறவுக்காரன்னு. சில பேர் கல்யாணத்தில் வந்துட்டு உயிரெடுப்பானுங்க சார். 65 வயசு இருக்கும், நடு ஹாலில் உட்காந்துப்பான். ஒரு 18 வயசு பையன், நமக்குன்னு அடுத்த கல்யாணம் எப்போ நடக்கும்னு சுற்றினுக்கிறான். எங்கே வா, திருப்பதி பையன் தானே நீ? ஆமாம் தாத்தா வேணாம். உனக்கு 11 அரியர்ஸ் இருக்குன்னு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணானேனா, அந்த பையன் அப்படியே டவுன் ஆகிடுவான். ஒரு பொண்ணு அழகாக போயின்னு வருவான். இங்கே வா, கல்யாணி பொண்ணு தானே? ஆமாம். உனக்கு செவ்வாய் தோஷம்னு உங்கள் அம்மா சொன்னாலே. அதாவது எது பேசக்கூடாதோ அதை பேசுவான். வேலைக்கு போறியா? போகிறேன். ப்ரமோஷன் வாங்கினியா? டை, நீ தான் மாதமாக ப்ரமோஷன் வாங்கின. அவன் வேலைக்கு போகிறதே பெரிய விஷயம், அதை விட மாட்டான். கல்யாணம் ஆனவங்களை பார்த்து கேட்பான், சார் கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை வருஷம் ஆச்சு? 2. குழந்தை இல்லை. ஏன் எப்படா கேள்வி கேட்ப? குழந்தை இல்லை, அவ்வளோதான். சார் குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்துட்டு அத்தோடு மூடணும் வாயை. ஏன்னா அதை சொல்கிறதுக்கே அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு ஒரு மனிதனாக அதை யோசிக்கணும். சொல்ல மாட்டான். அப்படி குழந்தை பிறந்துச்சின்னு வச்சுக்கோங்க, என்ன குழந்தை? பையனா? என்ன குழந்தை? பொண்ணா? என்னடா பிறக்கும்?
ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தானே பிறக்கும். ஐயோ இவங்கக்கிட்ட ரொம்ப கஷ்டங்க. நான் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறேன். வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட கொஞ்சம் அவங்களுக்கு மனித நேயத்தோடு பாருங்கள். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா கண்ணீர் விட்டுது. அந்த அவன் வந்து ஃபாரின்ல இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் முன்னால் 3 கட்டு கீரை ஆஞ்சி நிற்குது. என்னம்மா என்ன லோல் பட வச்சிட்டான் தம்பின்னா. ஏன்னா மருமக 3 கட்டு கீரை ஆய சொல்லுது அப்படிச்சு. நானே பார்த்தேன், பாவம் வந்து. அப்புறம் மருமகளை கூப்பிட்டேன். ஏங்க அந்த அம்மா வயசானவங்க, அந்த அம்மா சொல்லுது முதுவெல்லாம் வலிக்குதுப்பா, கீரை கட்டு ஆய முடியலன்னு. அதுக்கு அந்த மருமக சொல்லுது 5 ஹவர் உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க, அப்போ முதுகு வலிக்கலையா அப்படின்னு. அதுக்கு அந்த ஆயா சொல்லுது, இல்லைப்பா சீரியல் பார்க்குறேன், முதுகு வலிச்சா 10க்குன்னே பார்ப்பேன், கீரை 10க்குன்னே ஆய முடியுமா அப்படிதான் சார். நம்ம வந்து இல்லை எப்படிலாம் இருந்தவங்க சார், மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார். அண்ணன் வந்து எவ்வளோ இடத்துல சாப்பாடு போட்டுட்ருக்காரு, மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க சார். ஆனால் அந்த சிஸ்டமே மாறி போச்சு சார், சிஸ்டமே மாறி போச்சு. இப்போ இன்விடேஷனில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆர்எஸ்விபின்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா, இன்விடேஷன் அனுப்புவான், ஆர்எஸ்விபின்னு ஒன்று கீழே போட்டுருவான். அப்படின்னா நீ வரியா இல்லையான்னு சொல்லு. இந்த சும்மா சொல்லாமல் வரக்கூடாது, உள்ள சோறு கிடையாது. லஞ்சுன்னு ஒன்று இருக்குது சார், பிஸ்னஸ் லஞ்சுன்னு ஒன்று வச்சுக்கிறானுங்க. அப்படின்னா என்ன, தொப்பி போடுறது. எனக்கு வேலை ஆகணுன்னா அவனை கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு தொப்பி போடுறது. ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய மாண்புமிகு முதல்வரோட மனிதநேயத்துடைய உச்சகட்டமாக நான் பார்ப்பது, எனக்கு தெரிஞ்சது, நீங்கள் நிறைய திட்டங்கள் சொல்லலாம், நான் பார்ப்பது சார், என்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்குது சார். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, கோடிக்கணக்கில் காசு இருக்குது. என்னால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன ஒன்று தெரியுமா, கடற்கரையிலே மரப்பலகை போட்டு எங்களை கால்நனைய வைத்தாரே, அந்த ஈர உள்ளம், மனிதநேய உள்ளம், அது அவருக்கு தான் வரும், அவருக்கு தான் வரும் சார். கண்தானம் செய்யுங்கள், நிறைய பேர் செய்யவே இல்லை. நம்ம இன்றைக்கி எத்தனை பேர் செய்யாமல் இருக்கோம், மூடத்தனம், மூட நம்பிக்கை. இல்லை கண்ணு இப்போவே தானம் பண்ணிட்டோம்னா சொர்க்கத்துக்கு வழி தெரியாது. டேய் நீ சொர்க்கம் போகிறேன்னு யாரா சொன்னது, நீ பண்ணுறதுக்குலாம் நரகம் தானே போவேன், சொர்க்கத்துக்கு வழி தெரியாதுன்னு. ஆனால் உறுப்புகளை தானம் செய்வதற்கு அரசு மரியாதையோடு தகனம் என்று சொல்லி இந்த இந்தியாவில் இருக்கின்ற முதல்வர்களிலேயே முதல்வனாக, அதுக்கப்புறம் தான் ஒடிசாலெல்லாம் ஆரம்பித்தான் சார். ஒன்று சொல்லிட்டு நிறுத்துறேன், எப்பவுமே நம்மளுடைய வழிகாட்டி என்று நாம் நினைப்பவர்கள் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வழிகாட்டின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஏன்னா அவங்கள நம்பி தான் போகிறோம். அப்படின்னு பார்த்தா இந்த இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் இன்றைக்கு வெரி வெரி ஸ்ட்ராங் மேன் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் சார். ஒரு பிளேனு 30,000 அடியில் போயிடுது சார். திடீர்னு கேப்டன் ஸ்பீக்கரில் அலறான், ஓ மை காட், ஓ ஷேட், ஓ மை காட்னா எல்லாம் பயந்துட்டான், கத்துறான், பயந்து கத்துறான், எல்லாம் பயந்துட்டான். அதை ஒரு மெட்ராஸ்காரன் மட்டும்தான் தைரியமாக உள்ளே போனான், காக்பிட் தரனான். பார்த்தா பைலட் எல்லாம் தாங்கிறான். பைலட்டுக்கிட்ட ஏன் கத்துனேன், நான் ஓ சாரி நான் மைக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். என்னாச்சுண்ணா, ஒன்றும் இல்லை காபி குடித்தேன், சிந்திச்சு பேண்ட்டெல்லாம் நஞ்சிடுச்சுண்ணா. இவன் சொன்னான், வெளில வந்து பாத்தியா எல்லார் பேண்ட்டும் நஞ்சிடுச்சு, இதுக்கா கத்துற. ஆக நம்முடைய வழிகாட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்முடைய வழிகாட்டி 100 ஆண்டுகள் முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.